வணக்கம். சர்வசிருஷ்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பசங்களோட படிப்பு அண்டு வேலையை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா, எல்லோரும் படிக்க வைக்கிறாங்க. ஒரு எல்கேஜிக்கு 1,00,000 ரூபா, யூகேஜிக்கு 1,00,000 ரூபா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 1 லட்சம் 2 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. இவங்க எல்லாமே எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க? ப்ரைவேட் ஸ்கூலில். சிபிஎஸ்சி சிலபஸ்ங்கிறாங்க, மெட்ரிகுலேஷனுங்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க, நேஷ்னல் ஸ்கூல் சொல்கிறாங்க. அங்கே போய்ட்டு லேக்ஸாக கட்டி படிக்க வச்சு வேலை மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட்டில் வேணுமா இவங்களுக்கு எல்லாத்துக்கும். நான் என்ன கேட்குறேன், ப்ரைவேட்டில் வேலைக்கு போயிடுங்கிறான். எதுக்கு ப்ரைவேட்டில் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு வரணும்? இதுக்கு காரணம் யாருன்னா நம்ம கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரும் படிக்க மாட்டாங்களாம், ஆனால் கவர்மெண்ட் வேலை வேணுமா? இது எந்த இடத்துல நான் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இதுக்கு நம்ம சொல்கிறது ஒரு பெரிய விஷயம், ஆனால் இது யாரும் கேட்க மாட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். கவர்மெண்ட் வேலை ஒரு மனுஷனுக்கு உனக்கு வேணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் உனக்கு ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற மாதிரி 10th வரைக்கும் நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும். அப்போ தான் உனக்கு அது எலிஜிபிலிட்டி. 12th வரைக்கும் நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தான் இந்த போஸ்டிங் உனக்கு எலிஜிபிலிட்டி. அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தான் உனக்கு கவர்மெண்ட் வேலைன்னு ஒரு ரூல்ஸை போடு. ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல்லாகும். கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாம் சேர்ப்பாங்க. யாரோ ஒரு கவர்மெண்ட்டு வேலையில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் யாருன்னா படிக்கிறாங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, என் பையனுக்கு 1,50,000 ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க எல்கேஜிக்கு. நான் காலேஜ் படிக்கிறப்ப 800 ரூபா எனக்கு ஃபீஸு. ஃபஸ்ட் இயர் 800, செகண்ட் இயர் 800, தேர்ட் இயர் 800 ரூபா, அவ்வளோதான். ஆனால் இவனுக்கு எல்கேஜிக்கு 1,50,000 ரூபா அப்படி கொள்ளடிக்கிறாங்க. இது கவர்மெண்ட் கண்டிப்பாக இது ஒரு ரூல்ஸில் போட்டு இது மாதிரி நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணால் யார் எந்த லீடர் அவங்க சொல்கிறாரோ அவங்க தான் சாகரவங்களையும் சிஎம்மாக இருப்பாங்க. இது பெரிய ஒரு விஷயம், புரியுதுங்களா? ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க. ஒவ்வொரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டருங்க எல்லாமே 5 ஸ்கூலு, 10 ஸ்கூலு, 4 காலேஜ், 5 காலேஜ் வச்சுருக்காங்க. இந்த ரூல்ஸை கொண்டு வந்தால் டோட்டலாக ப்ரைவேட் இருக்கிற ஸ்கூல் ஓனர்ஸ் எல்லாமே அடிப்படுவாங்க. டொனேஷன் கட் ஆகும், பணம் வரவு கம்மியாகிடும். அதனால் ஏழையாகவே இருக்கிறான். இப்போ இந்த நிலைமை தொடர்ந்தால் பணக்காரங்களே இருப்பாங்க, ஓகேங்களா? அதனால் இது ஒரு ஐடியா. நான் சொல்கிறது நல்லதாக கெட்டதான்னு நீங்களே மக்களே என்ன மாதிரி ஒரு 1000 பேர் 10,000 பேர் பேசுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒருத்தவன் பேசுனா சரி வராது, நிறைய பேசணும், ஓகேங்களா? இது உண்மையான விஷயம். எல்லோரும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடி இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த. ஓகே, பாய், தேங்க்யூ.